ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி பம்கின் அல்வா. இதை காசி அல்வான்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முழுசா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பம்கின் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வெள்ளை பூசணிக்காய், தேவையான அளவு நெய், 20 முந்திரி, 10 பாதாம், 50 கிராம் பால்கோவா, 15 திராட்சை, தேவையான அளவு சுகர். ஓகே மக்களே, நம்ம இப்போ இதை கட் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி நம்ம கேரட் துருவ மாதிரி துருவி வச்சுருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப் போட்டு நம்ம இந்த மேலே இருக்கிறது இந்த பச்சை தோலெல்லாம் சீவி எடுக்கணும். இதெல்லாம் சீவி எடுக்கணும். நான் சீவி எடுத்துடுறேன். இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதையெல்லாம் எடுக்கணும். இப்படி இங்கே பாருங்கள். ஏன்னா விதை இருக்கக்கூடாது. இது ஃபுல்லாக எடுத்துருங்க க்ளீனாக. இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது அவ்வளோதான். இது யூஸ் பண்ண முடியாது எதுக்கும். இதை போட்டுருங்க, இது வேண்டாம். நம்ம இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள் எப்படி எடுத்து சீவி எடுத்துருங்க க்ளீனாக. பாருங்கள் இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கேரட் துருவுறதுல க்ளீனாக துருவி எடுத்துருவோம். பூசணிக்காவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தோல் சீவி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கேரட் துருவுறதுல துருவிடுவோம். வாங்க பாருங்கள், இது பெருசாக இருக்குது, இதில் வேண்டாம். சின்னசாக இருக்குது பாருங்கள், அதில் துருவுங்க. இதே மாதிரி எல்லாம் முழுசாக துருவி எடுத்துருவோம். நம்ம இந்த மாதிரி துருவ இந்த மாதிரி வரும் பாருங்கள். தெரியுதா? ரொம்ப சிறுசாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வருது பாருங்கள். தண்ணி விடும் அப்படியே. இது இப்போ நான் துருவி எடுத்துறேன். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நான் முழுசாக துருவி முடிச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள். நல்லா நைஸாக துருவி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். தண்ணி விடும் பாருங்கள், தண்ணி ஒழுகுதா? இதை நம்ம இப்போது 2 கொதி அளவுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். வாங்க வேக வச்சிடலாம். முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம அதை போட்டு 2 கொதி அளவுக்கு வேக வச்சு எடுப்போம். தண்ணி லைட்டாக சூடு ஏறின உடனே நம்ம இதை போட்டுருவோம். நம்ம சீவி வச்சுருக்கிற இந்த பூசணிக்காவை இதில் போட்டு 2 கொதி அளவுக்கு வேக வச்சு எடுப்போம். நம்ம அப்படியே கூட செய்யலாம். அது ஆனால் அந்த மாதிரி ஒரு அல்வா டேஸ்ட் வருமானு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வேக வச்சு போட்டு தான் அந்த அல்வா டேஸ்ட் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். இது இந்த மாதிரி 2 கொதி வரட்டும். நம்ம இறக்கிடுவோம். கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம். கொதி வந்ததுலேருந்து 4 நிமிஷம். கொதி வர்றதுக்கு ஒன்றும் இல்லை, கொதி வந்ததுலேருந்து 4 நிமிஷம் போதும். இப்போ இது 3 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துருவோம். நம்ம இதை இப்போ நம்ம இதை வடிகட்டுருவோம். இந்த மாதிரி க்ளீனாக அழுத்தி விட்டுருங்க. இதில் தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ தான் வடித்தாலும் இதில் தண்ணி இருக்க தான் செய்யும். அது நம்ம அல்வா கிண்டுறப்போ அது ட்ரை ஆகிடும். பாருங்கள் 1.5 கிலோ பூசணிக்காய் இது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஒரு கரண்டி கூட வரல பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கு. அதனால் நான் 1.5 கிலோ பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். அதுக்கு நான் இது என்ன அம்மம்னா ஒரு 300 கிராம் இருக்கும். இது டோட்டலாக இப்போ இருக்கிற வெயிட் இருக்குது. இப்போ நான் இதுக்கு ஒரு 200லேருந்து 250 கிராம் சர்க்கரை போட போகிறேன். அவ்வளோதான், அதிகமாக போட மாட்டேன். ஏன்னா நான் கோவா போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இது பூசணிக்காய் 1 கிலோ பூசணிக்காய்னாக்கா நீங்கள் அதுக்கு 300 கிராம் இல்லை 250 கிராம் சுகர் ஆட் பண்ணணும். நான் கோவா போடுறதுனால 200லேருந்து 250 கிராம் ஆட் பண்ண போகிறேன்.
நம்ம முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் வாங்க. இது ஃப்ரை ஆகி வச்சு எடுத்துருவோம். பூசணிக்காய் போடுறத காட்ட முடியல, என்னென்னா நான் கேமரா ஆஃப் ஆகிருக்கு, அதை நான் பார்க்கல. இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. சர்க்கரை போட்டுருவோம் நம்ம இப்போ கொஞ்சம். 250 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டேன், கேமரா ஆஃப் ஆகிருந்தப்போ நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன். இப்படி கிண்டிகிட்டே இருக்கேன் நல்லா. நல்லா இந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இது தண்ணி ட்ரை ஆகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம கோவாலாம் போடுவோம். கரெக்டாக இப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷம் ட்ரை ஆகிடும் தண்ணி. இந்த சுகரில் வந்து தண்ணி, இந்த துரி வச்ச பூசணிக்காய் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுலேருந்து வந்து தண்ணி, இந்த சுகர்லேருந்து வந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ நம்ம நெய் ஊற்றிவோம் ஒரு ஸ்பூனு. இது நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம இப்போ கோவா போட்டிருக்கோம். கோவா போட்டு நல்லா கிண்டி விடங்கிட்டு இது மாதிரி விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நான் ஏலக்காய் தூள் போடுறேன். இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுருவோம். இதை போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அல்வா. ஓகே மக்களே, அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட ரெடி அல்வா. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு அல்வா. இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம இதை வாங்க சர்வ் பண்ணிவிடுவோம். சுவையான பம்கின் அல்வா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.